கசாலி டிகோட் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 17 2026. ஜியோ பாலிட்டிக்ஸில் தொடர்ந்து புதிய புதிய செய்திலாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று பேசின செய்தியோட அப்டேட் கொஞ்சம் இருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு என்னென்ன அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அது போக லேசா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னு ஓவராலாக நம்ம பேச போறோம். காரணம், இந்த ஓவராலாக எல்லாத்தையும் பேசினாதான் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எப்படி எதிர்காலத்தில் தயாராகும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி ஆக முடியும். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கமோட உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவுதாரர்கள் நன்றி. இப்போ ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் என்னன்னா இதில் அப்டேட் நிறையா கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குறதுல டீட்டெயில் கொஞ்சம் அப்டேட்லாம் தேவைப்படுது. கொடுக்குறதுல ரொம்ப இன்டெப்த்தாக கொடுக்குற விஷயங்கள் தான் எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாரு. நான் நினச்சேன் சில நேரம் இன்டெப்த்தாக கொடுக்கும்போது ஒருவேளை பாடம் நடத்தின மாதிரி ஆயிருமோ, அல்ல ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கும்போது ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிருமோ கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் நிறைய பேருக்கு டீட்டெயில் கொடுத்தா ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. சரி, அப்போ நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். கத்தார் ஈரானோட 3 பைலட்டை பிடிச்சி கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால அதை மீட்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு சொல்லி ஈரான் சொன்னதை நேற்று ஒரு பிக்சர் சைடில் பிக்சர் போட்டு சொல்லியிருந்தோம். அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த 3 பேர் யார்? மொத்தம் போனது 4 பேர். அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஓகே, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுகாய் என்னது SU-24 அப்படிங்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்டில் போயிருக்காங்க. இது அவங்க F-15 வச்சு அவங்க அப்புறம் அடித்து கீழே இறக்கிட்டாங்க. அதில் இறக்குனாங்கன்னா அதை அடித்து ஒரு மாதிரி 4 பேரும் தப்பிச்சாரு, ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழலில் 3 பேர் என்னாச்சு அப்படின்னு இது நடந்தது. இப்போ ஜூன்லேயோ இல்லை, மார்ச் 2ஆம் தேதி நடந்தது. ஆக்சுவலாக எப்போ பிரச்சனை ஆரம்பித்ததோ அப்போ அவங்க அல் உதேது ஏர்பேஸ் இருக்குது, அந்த ஏர்பேஸ் அடிக்கிறதுக்கு ஈரான் போகும்போது அந்த சுகாய் SU-24 இருக்கே, அந்த ஃபைட்டர் ஜெட்டை இவங்க அடிக்கும்போது, இவங்க ரிட்டாலியேட் இங்கே போய் அடிக்கும்போது அவங்க தப்பிச்சு போவாங்கல்ல. எப்படி பார்த்தாலும் பைலட் சும்மா இருக்க தப்பிப்பாங்கல்ல. அப்படி தப்பிச்ச பைலட்டு அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அந்த 3 பேரை காணோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3 பேரில் ஒருத்தர் ஜவாத் சலேஹி, இன்னொருத்தர் அப்துல் மஜீத் தஸ்தியான், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஓம்ரான் பஹ்ரவேஷியன் அப்படின்னு சொல்லி, இது அது பெர்சியன் நேம், அது அப்படித்தான் இருக்கும். இந்த 3 பேரும் SU-24லேருந்து கீழே விழுந்தவங்க, இறங்கினவங்க, அதுக்கப்புறம் காணோம். அப்போது கத்தார் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அது போக ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஓகே, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன் March 2 டூரிங் அன் ஆப்ரேஷன் டார்கெட்டிங் அல் உதேத் ஏர்பேஸ், கத்தார் ஸ்ட்ராங்லி டினைஸ் தீஸ் அலிகேஷன்ஸ், ஸ்டேட்டிங் தட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம்ஸ் ஒன்லி ரெக்கவர்டு 1 பைலட் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 பேர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க மறுக்கிறாங்க. இப்படி கத்தார் உடனே ஆமாம் இங்கே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவா போகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் கத்தாரி ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் மாஜித் முகமது அல் அன்சாரி ரிஜெக்டட் தெஹரான்ஸ் கிளைம் அஸ் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மீன் டு ஸ்டிர் டென்ஷன். இன்னும் இப்போ ஈரான் இந்த ஏரியாவில் இன்னும் டென்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக இந்த 3 பேர் மிஸ்ஸிங், அதை கத்தாரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மிஸ்லீடு பண்ணுறாங்க. அவங்க கத்தாரை அடிக்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. எப்படி தேவையில்லாத காரணத்தை இஸ்ரேல் ஏதாவது சொல்லி இவங்க இந்த மாதிரி இவங்க இதை ஆயுதம் வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்க, பள்ளியாசல் கீழே வச்சுருக்காங்க, ஆஸ்பத்திரி கீழே வச்சுருக்காங்க, சர்ச்சு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இவங்க எங்கள் 3 பைலட் இந்தந்த பேர், அந்த 3 பைலட்டை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க மார்ச் 2ஆம் தேதிக்கு, அந்த பைலட்டை விடுவிக்கணும், இல்லைன்னா நாங்கள் தேடுவோம். இப்படி கத்தாரில் இருக்கக்கூடிய ஜெயிலில் அங்கே ஈரானோட ஆட்கள் தேடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கத்தார் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுத்திருக்காங்க. ஓகே, அப்போ கத்தார் ஸ்டேட்டட் இட் அட்டெம்ப்டட் டு coordinate the handover of the recovered remains of 1 pilot, but Tehran has not responded to invitation sent since April to review search and rescue operation. நாங்கள் அந்த கீழே விழுந்த உடனேயே அப்போவே நாங்கள் டெஹ்ரானுக்கு, அதாவது ஈரானுக்கு தகவல் கொடுத்துட்டோம். ஓகே, இந்த மாதிரி விழுந்து கிடக்க, இங்கே விழுந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இதை நீங்கள் என்ன எடுத்து பார்த்துக்க சொல்லி கொடுத்தோம். அப்போ ஈரானுக்கு கண்டுக்கவே இல்லை அப்படின்னா. ஏன்னா ஈரான் அப்போ அந்த டைமில் அவங்க அடித்து ஜெயிக்க போகிறாங்களா அல்லது அமெரிக்கா இஸ்ரேலால் அடிபட போகிறாங்களான்னு சொல்லி தெரியாத நேரம்.
அதனால அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் பைலட் ஒருத்தர் இறந்து போனாரு. அவர் பேர் வந்து மாஜித் கசேமி வாஸ் ரிப்போர்ட்டட் கில்டு. ஸோ மாஜித் கசேமி அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி 4 பேர்ல 3 பேர் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து என்னன்னா, ஒரு ஒரு செய்தியா நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த கத்தார் பிரச்சனை. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, கத்தார் வந்து நாங்க சும்மா விடமாட்டோம். நாங்க உள்ள போய் தேடுவோம். இல்லைன்னா நாங்க அடிப்போம் அப்படின்னு ஈரான் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. எனி டைம் ஈரான் கத்தாரில் அடிப்பாங்க, கத்தாருக்குள்ள இறங்குவாங்க. அப்போ கத்தாருக்குள்ள இறங்குனா இன்னொரு நாட்டில் சாவரின் உள்ள ஒரு நாட்டில் இறங்குற மாதிரி. அதாவது இஸ்ரேலோ அமெரிக்காவோ போய் இறங்குனாங்கன்னா அது வந்து எந்த பிரச்சனையும் உலகம் சொல்லாது. இப்போ ஈரான் வந்து கத்தாருக்குள்ள இறங்குனாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பிரளயமாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிறது தான். இது என்ன ஐடியாவில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஈரான் கத்தாருக்குள்ள இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கத்தாருக்குள்ள இறங்குனாங்கன்னா மற்ற ஜிசிசி கண்ட்ரி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின். அப்புறம் அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்க்குமா, இல்லை அமெரிக்கா வந்து இறங்கி ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை இஸ்ரேல் வந்து பக்கத்தில் வந்து லெபனானை மட்டும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. இன்னும் டென்ஷன் வந்து கொஞ்சம் கூட குறையலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹர்மோஸில் என்ன மாதிரி இருக்குங்கிற அது அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம். அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம பேசும்போது தெரியும். இப்போ என்னென்னா, ஜேடி வான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வி அண்டர் எஸ்டிமேட்டட் ஈரான் அட் ஸ்பெண்ட் ஓவர் $30 பில்லியன். ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் வந்து சும்மா செலவு பண்ணிவிட்டோம். ஈரான் வந்து ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒபாமா சொல்றாரு, அவர் சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இங்க ஈரான்ல வந்து நியூக்ளியர், அதாவது நமக்கு வந்து அணு ஆயுதம் கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம். நம்ம வந்து ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணோம் அங்க. ஏன்னா அங்க அணு ஆயுதம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹர்மோஸை திறக்கணும்னு சொல்றோம். ஏற்கனவே ஹர்மோஸ் க்ளோஸ் பண்ணவே இல்லை. 40 வருஷமா ஃப்ரீயா கிடந்தது. அப்போ க்ளோஸ் பண்ணாத இடத்த திரும்ப திறக்கணும்னு போராடுறோம். அப்புறம் அணு ஆயுதம் இல்லாத இடத்த அணு ஆயுதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறோம். நான் சண்டை போட்டு ஒரு $30 பில்லியன் மேலே வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கோம். இவ்வளோ பேர் வந்து பறி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு கூலாக ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, ஆல் திஸ் டு ஸ்டாப் எ நியூ தட் டின் எக்ஸிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைட் தட் வாஸ் நாட் க்ளோஸ்ட். வாட் அ லூசர். நீங்க வந்து என்ன மாதிரியான இழப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒபாமா ரொம்ப கேலியா சொல்லிருக்காரு. ஏன்னா இப்ப ட்ரம்ப் எதுக்கெடுத்தாலும் ஒபாமா காலத்துல அப்படி பண்ணிட்டாங்க, 6 பில்லியனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதனால தான் அவங்க வளர்ந்துட்டாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும் தண்டா தஸ்க நிறைய பேசினாரு. அதெல்லாம் அது வந்து இப்போ எல்லாமே வந்து ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு கடைசியில். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல இருந்து மக்கா பேக்ட்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு அக்ரிமெண்ட், சவுதி அரேபியா, துருக்கி அண்ட் பாகிஸ்தான். ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்படி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஓகே. அதில் ஐ எம் வெரி ஹாப்பி டு சி தட் சவுதி அரேபியா, துர்க்கி அண்ட் பாகிஸ்தான் ஹவ் ரீசென்ட்லி அண்ட் ஃபைனலி சைன்டு த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். இட் கிவ்ஸ் அ கிளிம்ஸ் ஆஃப் பீயிங் யுனைட் இன் மிடில் ஈஸ்ட். அப்போ இது வந்து என்னன்னா, மொத்த மிடில் ஈஸ்ட் வந்து மொத்தமாக ஒன்று சேருது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் கொஞ்சம் பாகிஸ்தான் வந்து அப்படி புட்டுக்கிட்டு போகும்போது ஐயோ அதுக்குள்ள இப்படி போச்சா அப்படின்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிஎல்இஆர் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஏரியா உலகத்தில் ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த ஒரு கப்பல் போகிற ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்கில் எவ்வளோ கப்பல் போயிருக்கு, எவ்வளோ வர்த்தகம் நடந்திருக்கு, என்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எடுப்பாங்க. அந்த டீட்டெயில் படி என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிஎல்ஆர் நிறுவனத்தின் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி ஹோர்மோஸ் நீரிணையில் சரக்கு கப்பலின் போக்குவரத்து கடுமையாக சரிந்துள்ளது. முந்தைய வார இறுதியில் 31 கப்பல்கள் கடந்த நிலையில் சனிக்கிழமை வெறும் 5 கப்பல்கள் மட்டுமே கடந்துள்ளதாகவும், ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு சரக்கு கப்பலும் பதிவாகவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன 140 கப்பல் போன இடம் ஜஸ்ட் யோசிச்சு பார்ப்போம் நம்ம. அங்கே 140 கப்பல் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு 80, 90, 100 கப்பல் வந்து எண்ணெய் அண்டு நேச்சுரல் கேஸ் கப்பல். அதுக்கப்புறம் அதுலேருந்து யூரியாவாக இருக்கட்டும், மற்ற அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கட்டும். அதுபோக மற்ற சரக்கு கப்பல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா நமக்கு உணவுப் பொருள்லேருந்து எல்லா பொருளும் அங்கே போய் வரக்கூடிய கப்பல்கள். 140 கப்பலில் ஞாயிற்றுக்கிழமை 0, ஒரு கப்பலும் இல்லை. சனிக்கிழமை வெறும் 5 கப்பல். அப்போ என்னாச்சு, 140 5 கப்பல் அப்படின்னா வெறும் 3%. அப்போது அந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள், மற்ற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம், மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து சேரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆயில்
மற்ற நாடுகளுக்கு வந்து சேரல. ஸோ கொடுக்கல் வாங்கல ரெண்டு பக்கமும் இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள்ல இருந்து மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டத்துல எல்லாமே பிரச்சனை. ரெண்டு பக்கமும் போக்குவரத்து இல்லாம பயங்கர சிரமமா இருக்கு அப்படிங்கிறது. என்னன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தரவு. KPLER அப்படின்னு ஒரு நிறுவனம், சர்வதேச நிறுவனம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த கல்ஃப் அலைஸ் இவர் என்ன சொல்றாரு, நம்ம நொந்து போய் நம்ம ட்ரம்ப் வழக்கமாக என்ன சொல்றாரு வந்து, என்னப்பா நம்ம வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த கல்ஃப் அலைஸ் நம்மளோட வந்து கூட்டாளிகள் இருக்காங்கல்ல, கூட்டாளிகள்னா ஒரு கூட்டு சேர்ந்த அடிமைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அமெரிக்காவுக்கு அடிமையில தான் இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நிமிர்ந்திருக்காங்க. அந்த அலைஸ் கல்ஃப் அலைஸை நம்மளால ஒழுங்காக சேவ் பண்ண முடியல. அனேபிள் டு சேவ் கல்ஃப் அலைஸ், டொனால்ட் ட்ரம்ப் ஹெயில்ஸ் மெக்கா பேக்ட் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியல. அட்லீஸ்ட் மெக்கா பேக்ட் வந்து அப்புறம் ஒவ்வொருத்தராக சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ஏதாவது வந்துட்டா நல்லது. அப்புறம் என்னால் தான் அடிக்க முடியல, என்னுடைய குஞ்சாங்குழுவான்கள் சேர்ந்து ஈரானை அடித்தாங்கன்னா சந்தோஷம். நான் வந்து வீரனா அப்படியே தள்ளியே நின்றுக்கிறேன், நான் வாங்கியிருக்க அடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இவங்களாவது சேர்ந்து மொத்தமாக ஈரானை கொஞ்சம் அடிக்கட்டும், நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த மெக்கா பேக்டை வச்சு இது சொல்லியிருக்காரு. நாங்கள் எங்களால் கல்ஃப் அலைஸை வந்து கண்ட்ரோல் இது கட்டி காக்க முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டு நொந்து போய் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே குஷ்னர் இருக்கார் இல்லையா, நம்ம ட்ரம்ப்போட மருமகன். ஓகே. அவர் வந்து ஜேட் குஷ்னர் வந்து ஹமாஸோட லீடரை சந்திக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்டு சந்திச்சதா சொல்கிறாங்க. எங்கே? எஜிப்டில் LCC இருக்கார் இல்லையா, அந்த இதில் அங்கே. அப்புறம் எகிப்தோட பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஹமாஸு இப்போ ஹமாஸ், பாலஸ்தீன் இதெல்லாம் சூப்பர், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், தனி நாடு வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற நாடாக எகிப்து வந்து எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வந்துட்டாங்கன்னா பல்லளிப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஏன்னா அவங்களுடைய வருமானம் இதெல்லாம் வந்து மெயினாக சுயஸ் கால்வாய் நம்பி இருக்கு. அந்த சுயஸ் கால்வாய் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அனுசரித்து போகிற ஆட்கள். துருக்கி வந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டு பக்கமும் வந்து மாறி மாறி பேசக்கூடிய பச்சோந்தி. ஸோ அங்கே வந்து என்னென்னா ஹமாஸோட லீடரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குஷ்னர். ஏன்னா இங்கே வந்து ஒரு சமாதானம் உண்டாகி அந்த ஏரியாவில் அந்த ரீஜன்லேயே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமாக இருக்கணும். டேய், 90-95% வீடுகள் பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் டென்ட்டில் வந்து டெம்பரரி டென்ட்டில் வந்து கட்டி உட்காந்துருக்காங்க. அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட்டு பயங்கரமான வெயில். முன்னாடி ஏசியில் இதுலெல்லாம் இருந்திருப்பாங்க, எப்படியோ ஒரு மாதிரி சௌரியமாக. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50% பேராவது கொஞ்சம் ஒரு மாதிரி சௌரியமாக இருக்க மாட்டாங்களா? அதை பூரா அடித்து கொன்று நிறைய பேரை வந்து இடத்த மாற்றி ஒரு இது இல்லாமல் பிச்சைக்காரனாக்கி, ஒரு இனத்தையே பிச்சைக்காரனாக்கி பிச்சைக்காரர்களாக்கி அங்கே வந்து உட்கார வச்சு இப்போ வந்து அங்கே அமைதி நிலவரமா. ஏற்கனவே அமைதியாக தாண்டா இருக்குது, யாரும் என்ன பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன, அந்த ஏரியா வந்து கேப்சர் பண்ணணும், நல்லவன் மாதிரி நடித்து கேப்சர் பண்ணணும். ஏன்னா அந்த ஜேடு குஷ்னர் வந்து ஒரு யூதன். அந்த யூதன் வந்து எப்படி பார்த்தாலும் நல்லது நினைக்கக்கூடியவங்களா, அத்தனை யூதர்களும் கேவலமாக தான் இருக்காங்க. அதில் உள்ளுக்குள்ள பொதுமக்கள்ல நமக்கு தெரியாத, அதாவது அதிகாரத்தில் இல்லாத பொதுமக்கள்ல சிலர் வந்து நல்லவங்க இருக்கலாம். ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பயல்களும் வந்து கேவலமாக தான் இருக்காங்க. இவன் வந்து அங்கே ரொம்ப அமைதி நிலவுன்னு சொல்லி சந்திக்க நினைச்சாங்களாம். அப்போ இவங்களை வந்து சந்தித்து பேசி அங்கே வந்து அமைதி நிலவி அப்புறம் எல்லாத்தையும் பில்டிங்கெல்லாம் கட்டி முடிச்சு அதை ரிசார்ட்டாக மாற்றி அமெரிக்கா கையில் வந்து ஒப்படைக்க போகிறாங்களா என்னவென்னு தெரில. ஆனால் மீட் பண்ணணும்னு சொல்லி மீட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கான பிக்சர்லாம் வந்து சேரல, ஆனால் மீட் பண்ணியிருக்கதா தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் சொல்லியிருக்காங்க, எங்கள் மேலே நீங்கள் நியூக்ளியர் பாம் போடுறதுக்கு எல்லாம் தயாராக ரெடியானதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் அமெரிக்கா ஒன்றும் வந்து தொட முடியாத தூரத்தில் இல்லை. ஓகே, எங்களால் அமெரிக்காவை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் அமெரிக்காவை எச்சரிக்கை பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இடையில போகிற போக்கில் வந்து ஜெலன்ஸ்கியை பற்றியும் சொல்லிடுவோம். ஜெலன்ஸ்கி வந்து நொந்து போய் உட்காந்துருக்கிறாரு. என்ன கீவ் இருக்கு இல்லையா, தலைநகரம் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எரியும் நெருப்பு காடா, பிணக்குவியல், மண் குவியல், கட்டட குவியல் அப்படின்னு குவியலா அவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்கள் வந்து ஜெலன்ஸ்கிக்கு எதிராக வந்து ரொம்ப பயங்கரமாக போராட ஆரம்பிச்சாங்க. அந்த பிக்சரை போடுறோம். என்னென்னா, ஜெலன்ஸ்கி ப்ரொலாங்கிங் வார், யுக்ரைனியன் என்டார்ஸ் அப்படின்னா புட்டினோட இதை வந்து என்டார்ஸ் பண்ணுறாங்க. ஜெலன்ஸ்கி சரவுண்டட், கிவ் ஆன்டி கவர்மெண்ட் ரிவோல்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ்
அதான் அவங்களுக்கு வந்து அரசுக்கு எதிராக இருக்கிற கூட்டம் வந்து அப்படி பயங்கரமா வந்து துள்ளி வெளியே வந்துட்டாங்க. அப்போ இவர் வந்து ஒரு மாதிரி நொந்து போயிருக்கிறாரு செலன்ஸ்கி. எங்க போனாலும் மரியாதை இல்லை. எப்போ உங்க எப்படிப்பா மரியாதை கிடைக்கும்? நீ வந்து சும்மா ஒழுங்கா ஆட்சி பண்ணா பரவாயில்ல. அமெரிக்கா சொல்றான் அங்க போய் வந்து அடி ரஷ்யாவை வந்து பிடிச்சி அமிக்கு நாங்கெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீ அடி வாங்குறது யாரு நீ? அமெரிக்கா வந்து ஒரு ஓரமா அழகா அப்படி உட்காந்துக்கிட்டு அவனுக்கு என்ன பொருளாதார நஷ்டம், உனக்கு வந்து உயிர் உடைமை எல்லாமே நஷ்டம்ல. அந்த அறிவுல இருந்து இருந்தா தான் ஒழுங்கா இருந்திருப்பாங்க எல்லாம். அது கிடையாது. அமெரிக்கா எல்லாரும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்ல இந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அமெரிக்கன் சோல்ஜரை நீங்க கேப்சர் பண்ணி பிடிச்சி அவனை கொன்னீங்கன்னா ஒரு $30,000 பரிசு தொகை உங்களுக்கு பவுண்டி உண்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதா இங்கே வந்து தகவல் வெளியே வருது. எப்படின்னா ஈரான் ஆர்மி ஆஃபர்ஸ் 30,000 பவுண்டி ஃபார் கில்லிங் யூஎஸ் சோல்ஜர்ஸ். ட்ரம்ப் யூஎஸ்ல வந்து அந்த ஆர்மி அங்கே உள்ள ஆட்கள் சொல்லியிருக்காங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்கு $30,000 நான் தர்றேங்கய்யா வச்சுக்கோயா அப்படின்னு. அது வந்து எப்படின்னா நீ வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரும் அடிச்சீங்கன்னா கரு இருக்கணும் அப்படிங்கிறதான். சோல்ஜர் எவனும் இங்க இருக்கக்கூடாது. 50,000 பேர் தானே, 50,000 பேர் அடி. அவ்வளவு பேருக்கு நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து $30,000 மணிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அப்போ எத்தனை பேர் இந்த காசு போட்டு அடிப்பாங்க? சோல்ஜரை அடிச்சது ஐயா இந்த நான் அடிச்சேன் அப்படி தலையை கொண்டு வந்தா என்னத்துக்காகும்? அந்த மாதிரி நிறைய இவங்க வந்து அமெரிக்கா மட்டும்தான் திட்டம் திட்ட முடியுமா? இஸ்ரேல் மட்டும்தான் திட்டம் திட்ட முடியுமா? இவங்க வந்து அப்பனுக்கு அப்பன்ல 3000 வருஷமா வந்து யாராலையும் வீழ்த்தப்பட முடியாம இருக்காங்க. இடையில என்ன கேப்சர் பண்ணாலும் அலெக்சாண்டர் வந்து மாவீரர் வந்தா அவன் வந்து அங்க உள்ள ஒன்றும் பண்ண முடியல, நெப்போலியன் பண்ண முடியல. ஆனா வந்த லேச இடத்த பிடிப்பாங்க, ஐயோ அப்படின்னு ஓடிடுவாங்க. 3000 வருஷமா வந்து பாரசீகம் பெர்ஷியன் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து நேரம் வந்து பிடிச்சிருவாங்களாக்கும். அவ்வளோ சேஃபா அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ புத்திசாலித்தனமா இருக்காங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்பியூயிங் லைஸ் அபவுட் லிங்கன் செயிலர்ஸ் ஷேம் ஆன் யூ அப்படின்னு என்னன்னா யூஎஸ் செயிலர்ஸ் ஸ்பெண்ட் லயர்ஸ் ஆர்மி வெட்டரன் பிளாஸ்ட். அதாவது நீங்க வந்து இந்த யூஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் இதை பத்தி பூரா பொய்யா கொடுத்து சொல்லி இவ்வளவு கேவலமாக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த பீட் ஹெக்ஸத் மேல பயங்கரமான பிரச்சனை கோபத்தில் இருக்காரு ட்ரம்ப். அது போக அங்க இருக்கிற ரிட்டையர்டு ஆள் இருக்காரு வெட்டரன், அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் என்ன சொல்றாரு வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டு அவர் டீட்டெயிலாம் எடுத்து எடுத்து போடுறாரு. அது வந்து பயங்கர சர்ச்சையாகி வந்து நிற்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து யுஎஸ்எஸ்ஆர் இல்லைங்கள்ல பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் உள்ளது கப்பல்லேருந்து குதிச்சாங்க. சாப்பாடு சரியில்லை, அங்கே சரியில்லை, ரொம்ப கெட்டுப்போன சாப்பாடு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு இல்லையா? ஓகே நாங்கள் வந்து 5000 பேருக்கு மேலே எல்லாத்தையும் நான் வந்து திருப்பிட்டு வேற ஒரு கப்பலை கொண்டு வரோம் அப்படின்னு வேறொரு கப்பல் சூப்பர் கப்பல் கொண்டு வர்றாங்க அப்படின்னா பழைய ஓட்ட உரசல் கப்பலை கொண்டு வந்துருக்காங்களாம். அது வந்து செய்தி வந்திருக்கு. அதாவது ஹெக்ஸத் இஸ் ரீப்ளேசிங் யூஎஸ்எஸ் லிங்கன் வித் ஒர்ஸ் ஷிப். ரொம்ப கேவலமான மோசமான கப்பலை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நல்ல கப்பலுக்கே அந்த அடி அப்படின்னா மோசமான கப்பலுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஒர்ஸ் தென் லிங்கன் ஹேக்ஸத் ரீப்ளேஸ் புரோக்கன் கல்ஃப் வார்ஷிப். அவ்வளோதான். ஏற்கனவே நல்ல கப்பல் புதுசு சூப்பர் கப்பல் 1,00,000 கோடி ஒரு பெருமானம் உள்ள கப்பல் அப்படிங்கிறத அடி வாங்கிட்டு பின்னாடி போயிடுச்சு. இப்போ அதை விட மோசமான ஒரு பழைய காயலாங்கடையில் இருக்க கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினேன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து இந்த இதில் நீதித்துறையில் இதில் இருப்பாங்க இல்லையா, இந்த டோட் பிளான்ச் அப்படின்னு சொல்லி அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அவர் வந்து டோட் பிளான்ச் இஸ் அன் அமெரிக்கன் அட்டர்னி. ஓகே, அந்த நீதித்துறையில் அமெரிக்காவோட அட்டர்னி இப்போ தான் 2026 இப்போ தான் அங்கே வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. ஏற்றுட்டு அங்கே எல்லாம் எப்படி பார்த்தாலும் வந்து ட்ரம்ப்போட ரெக்கமெண்டேஷன் அந்த ரிப்பப்ளிக்கனோட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் சேர்த்து எல்லாம் வந்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரன் இல்லை, அதனால வந்து சும்மா இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்கிறாரு. அது வந்து உள்ள பயங்கரமான சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அது டோட்டல் அமெரிக்கன் அட்டர்னி அண்ட் ஃபார்மர் ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர் ஹூ சர்வீஸ் அஸ் த 88th யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்டர்னி ஜெனரல். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு வந்து ஓன்ட் ஒபே ஆர்டர்ஸ், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அதிபரை பார்த்து சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறது இப்போ அங்க பயங்கர பேசுபொருளா இருக்கு அமெரிக்காவில். ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து திருமண பக்கம்லாம் இடி உழுவுது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிக்ளேர்ஸ் நியூ வார் அகேன்ஸ்ட் அரப் கண்ட்ரிஸ் அன்டில் கேப்சர்டு பைலட்ஸ் ரிட்டர்ன். உங்க மேல நான் அடிக்க போறேன், அதான் என்ன ஃபர்ஸ்டே சொன்னதுதான். அந்த 3 பேரை என்கிட்ட வந்து கொடுத்துரு,
அப்புறம் இறந்து போன உடல் இருக்கு அதுக்கு என்கிட்ட கொடுத்துரு, ஒப்படைச்சிட்டு நான் வந்து உங்களை மன்னிச்சு விட்டுறேன். அப்படி இல்லைன்னா உங்க மேல வார் டிக்ளேர் பண்றேன், நம்ம ஆட்கள் இறங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, நீ வந்து பார். இப்போ வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணணும், அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கையில நிறைய பேட்ரியாட் இருக்கணும், அப்புறம் ரேடார் சிஸ்டம் இருக்கணும், அதைத்தான் நிறைய அடிச்சு முடிச்சிட்டாங்களே. இப்போ கத்தாருக்கு வேற வழி இல்லை, ஏதாவது அவங்க பண்ணி ஆகணும். அது வச்சிருந்தவங்களை திருப்பி கொடுத்தாலும் ஏன்டா இவ்வளவு நாள் வச்சுதான் அடிப்பாங்க, திருப்பி கொடுக்கலாம்ல எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டு அடிப்பாங்க. கத்தார் நிலைமை பயங்கர மோசமா இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த இதில் இருக்கு இல்லையா, ஒரு பில் போர்டுன்னு சொல்லி நம்ம வந்து விளம்பர பலகை இருக்கு இல்லையா, அதில் என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஹர்மோஸ் அங்கே வந்து இறந்து போன இறந்து போய் வெறும் எலும்புக்கூடா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ், ஓகே, அவங்களுடைய எலும்பு கூட வந்து படம் அது பிக்சர் போட்டிருக்காங்க. உங்க ஆட்களோட நிலைமையை பார்த்தியா, அமெரிக்கா உங்க சோல்ஜரோட நிலைமையை பார்த்தியா, இதுதான் இங்க உள்ள நிலைமை. நீ இங்க வந்துட்டு ஒன்றும் வந்து பண்ண முடியாது எங்களை, எங்க மக்கள் இறந்துருக்காங்க, அதை நாங்க பார்த்துக்கிறோம், எங்க நாடு எங்க இடத்துல நீ அங்கேருந்து வந்து அடிச்சிருக்க, உங்க ஆட்கள் வந்து தேடி வந்து அடிச்சாங்கல்ல, உங்க ஆட்கள் நிலைமையை பார்த்தியா, எலும்பு கூட கிடக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது வந்து அமெரிக்கால பயங்கர பேசு பொருளாகும். ஏன்னா அமெரிக்க மக்கள் வந்து உணர்ச்சிவசப்பட்டு பண்ணாங்கன்னா, யூஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலை வந்து அங்க திருப்பி போக வச்சுட்டாங்க. 250 நாள் ஆச்சு, இன்னும் வந்து விட மாட்டீங்களா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை ஹெவியானோன்னா அந்த கப்பலை திருப்பி அனுப்பிச்சி விட்டு அங்கேருந்து வேற ஒரு கப்பலை, பழைய காயலாங்கடை கப்பலை அனுப்பிச்சிருக்காங்க. அது இவங்களுக்கு ஐடியா வந்து ஜெயிக்கிற ஐடியா இல்லை, ஏன்னா நல்ல கப்பலை வச்சு ஜெயிக்க முடியல, ஒரு காயலாங்கடை கப்பலை வச்சு ஜெயிக்க போறாங்களாக்கும். அப்புறம் அவங்க வந்து ஏற்கனவே மனசளவில் வந்து அஜிஜோ ஈரானா நான் வரலப்பா அப்படின்ற அளவுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து அமெரிக்கன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ வந்து வேற வழியே இல்லை, இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி இந்த பார் இதுதான் இந்த மாதிரி எலும்புக்கூடுகள் தான் உங்களுடைய அந்த அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ், நீங்க வந்து இப்படி ஆக போறீங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறவனுக்கு அல்லு கலண்டுரும். அங்க யுஏஇல இருக்கட்டும், அல்ல தாஃப்ரா தான், அங்க அல்தாஃப்ரா ஏர்பேஸு, அல் உதேது, அதுக்கப்புறம் வந்து அல்ஷாம், அங்க இருக்கிற சலாம், எல்லா ஏர்பேஸும் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கட்டும், அங்க இருக்கிற அமெரிக்காவோட ஆட்கள் எல்லாம் ஐயோ நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறதுக்கு நிறைய பேர் கிளம்பி போயிட்டு சொல்றாங்க. இப்போ பெருசா ஆட்கள் இல்லை அங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற இன்னும் 1-2 பேர் வந்து ஐயோ நான் வரல அப்படின்னு போயிட்டாங்கன்னா அங்க ஈரான் கை ஓங்கி நிற்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. கத்தாரை வந்து குறி வச்சு ஈரான் அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 பேர் கேப்சர் பண்ணதை ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே விழுந்துச்சு, SU-24 விழுந்துச்சு, இங்கே ஆட்கள் 3 பேர் உயிரோடு இருக்காங்க, ஒருத்தன் இறந்து போயாச்சு. எல்லாத்தையும் நீ வந்து ஒன்று பாடி, இன்னொன்று ஆள், 2 3 4 பேரும் கொடு, அப்போத்தான் நான் வந்து உன்னை விடுவோம் அப்படின்னு வந்து அங்கே தீவிரமாக இருக்குது. நீ கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து உன் மேலே போது கொடுப்போம் அப்படின்னா. இப்போ ஈரான் வந்து அமெரிக்கா கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவன், இஸ்ரேல் வந்து ஐயோ அடிக்க முடியாதப்போ அப்படின்ற அளவுக்கு இஸ்ரேலை வந்து பாடாப்படுத்தினவங்க. கத்தார் ஏமாத்துறோம். அதனால் கத்தாருக்கு வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இங்கே ஈரானோட எல்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்தி, ஓகேப்பா ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம எல்லாம் ஒரு பிரச்சனை வேண்டாம், நீ யாரு நாங்கள் இருக்கோம், அமெரிக்கா இங்கே வராது, தளத்தை பூரா வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா அடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈரான் முன்னேற முதல்ல கூட நினைச்சோம், ஏன்னா வந்து ஈரான் இவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி அமெரிக்காவோட பேஸை வந்து ஆட்டங்கான வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டங்கான வச்சதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் என்ன பண்ண தெரியல. உள்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் பிரச்சனை, அதாவது கப்பல் படையிலேருந்து பிரச்சனை, மக்கள்கிட்ட இருந்து பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏற்கனவே நேற்று சொன்னோம், அங்கே நவம்பரில் வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலுக்கு 30 மில்லியன் சொந்த காசை போட்டு ஜெயிச்சே அவனிக்கிறாப்புல, அதையும் தோத்தாச்சுன்னா சோழி முடிஞ்சு. இப்போ ஈரான் ரொம்ப கிளியராக தெரியுது தன்னோட நிலைமையிலேருந்து கொஞ்சம் மேலே ஏறியிருக்காங்க. அப்புறம் ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியா வந்து துருக்கி அண்டு பாகிஸ்தான் எங்கே ஈரானுக்கு எதிராக வர சொல்லுங்க அப்போ, ஒன்றும் வரமாட்டாங்க, அமைதியாக இருக்க, பேருக்கெல்லாம் இருப்பாங்க, செலவு காசு வாங்கிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.